பசுனுடைய சிறுநீரகத்தில் உண்மையிலேயே மருத்துவ குணம் இருந்தால் உலகத்தில் இருக்கிற லீடிங் மெடிக்கல் கம்பெனிலாம் சும்மா மறுத்துருப்பாங்க. இந்நேரம் அதில் மருந்து பண்ணி $1 பில்லியன் சம்பாதிப்பாங்க. மக்களுக்கும் புது புது ஆன்டிபயோட்டிக் கிடச்சி. மருந்துகளை பற்றி மருத்துவர்கள் பேசட்டும், இவர் இன்ஜினியரிங் பற்றி பேசினா பொருத்தமாக இருக்கும். இன்றைய வரைக்கும் பசுனுடைய சிறுநீரில் மட்டும் இல்லை, எந்த சிறுநீர்லையும் மருந்து தயாரிக்கக்கூடிய அளவு மருத்துவத்தன்மை எதுவும் இல்லை. இது பசு தன்னுடைய உடல்லேருந்து வேணான்னு சொல்லி வெளியேற்றுற நீர். இது இந்த நீரில் மருந்து இருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்து குடிக்கிறது மிகவும் ஆபத்து. ஏன்னா பசு பல இடங்களில் உட்காரும், எந்திரிக்கும், வரும். அது உடலில் பலவித கிருமிகள் இருக்கும். அது சிறுநீர் கழிக்கும் போது அந்த பலவித கிருமிகளை கலந்து தான் வரும். இதெல்லாம் மிக ஆபத்தான விஷயம். இதை ரொம்ப லேசாக எடுத்துக்காதீங்க. விஞ்ஞானத்தை விஞ்ஞானிகள் கிட்ட விட்டுருங்க. தயவுசெய்து அரசியலாக்காதீங்க. வணக்கம். சமீபத்தில் ஐஐடி சென்னையினுடைய இயக்குனர் டாக்டர் காமகோடி ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்போது அவர் பசுவினுடைய சிறுநீரினுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து அவர் பேசினார். அவர் அந்த கூட்டத்துக்கு போய் பேசும்போதே ஒரு ஐஐடி டைரக்டர், ஒரு டாப் விஞ்ஞானி என்ற டெசிக்னேஷன் இருப்பதற்காக தான் அவரை கூப்பிட்றாங்க. ஸோ அவர் ஒரு விஞ்ஞானி பேசுகிற ஒரு விஷயத்தை மக்கள் மிகவும் முக்கியமானதாக தான் கருதுவாங்க. அவர் மீட்டிங்கில் ஒரு கதை சொல்கிறாரு. யாரோ ஒருத்தருக்கு ஜுரம், கடுமையான ஜுரம் இருந்தது. கோமூத்திரம் குடித்த உடனே 15 நிமிஷத்தில் நல்லா ஆயிடுச்சின்னு ஒரு கதை சொல்கிறாரு. ஸோ ஒரு டாப் விஞ்ஞானி மக்கள் மத்தியில் ஒரு கதையை சொல்லும் போது அந்த கதையில் ஏதோ ஒரு படிப்பினை இருக்குன்னு தான் மக்கள் நினச்சிக்குவாங்க. ஆகவே கோமூத்திரம் சாப்பிட்டா எல்லாம் ஜுரமும் நல்லாயிடும் தான் மக்கள் நினைப்பாங்க. அதுவும் ஒரு ஐஐடியினுடைய டைரக்டரே சொல்லும்போது அவர் அதை சொன்னதோடு நிறுத்தலை. இது பெரிய பெரிய மருந்து, இதை நம்ம பயன்படுத்திக்கணுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். அதன் பிறகு அவரை நிருபர்களாம் இது எப்படி மருந்தாகும் அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு 5 ஆராய்ச்சி கட்டுரைகளை கொடுக்குறாரு. இதெல்லாம் படித்து பாருங்கள், இதில் ஆராய்ச்சிலாம் நடந்திருக்கு, இதில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது தவிர இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் போன்ற வயிற்று கோளாறுக்கும் இது நல்லது. ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் இருக்குது, நீங்களே படிச்சுக்கோங்க. இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் ஒரு கட்டுரை நேச்சர்ன்ற ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு இதழில் வந்திருக்கு. அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, பசுவினுடைய சிறுநீரில் பல பெப்டைட்ன்ற ஒரு கெமிக்கல் வருது. பெப்டைட்ன்றது புரோட்டீனுடைய ஒரு பகுதி, சிறு பகுதி. இந்த புரோட்டீன் பிரேக் டவுனுடைய ப்ராடக்ட் பெப்டைட்ஸ் நிறைய வருது. அதில் சில பெப்டைட்ஸ் லெபார்ட்டரியில் டெஸ்ட் பண்ணப்போ, அதாவது இன்விட்ரோ இன்சிலிக்கோ ஸ்டடின்னுவாங்க. இன்விட்ரோனா லெபார்ட்டரியில் ஸ்டடி பண்ணுறது, இன்விட்ரோனா ஸ்டடி கூட கிடையாது, அது கம்ப்யூட்டர் ஸ்டிமுலேஷன். அதில் ஸ்டடி பண்ணும்போது இதில் இருக்கிற சில பெப்டைட்ஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக், அது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது லெபார்ட்டரியில் ப்ரூவ் ஆயிருக்கு. இவ்வளோதான் ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பசுனுடைய சிறுநீரில், எருமையினுடைய சிறுநீரோ அல்லது மற்ற மிருகங்களுடைய சிறுநீர் எடுத்திங்கன்னா கூட எல்லாத்துலேயுமே புரோட்டீனுடைய இந்த ப்ராடக்ட்ஸ், பெப்டைட்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அதில் எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள்லாம் இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஒன்று. இன்னொன்று, இது லேபில் தான் ப்ரூவ் ஆகிருக்கு. லேபில் அதுவும் ஒரு இண்டிகேஷன் இருக்குது. இதுவே இது மருந்து ஆகிவிடாது. ஒரு ஐஐடி டைரக்டர் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இதை மருந்துன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை. ஆராய்ச்சிகள் நடக்குது, இந்த மாதிரி முடிவுகள் இருக்குது. ஆனால் ஆராய்ச்சிக்கும் ப்ராக்டிக்கல் மருந்து டெவலப் பண்ணுறதுக்கும் பெரும் இடைவெளி இருக்குது. ஆகவே நீங்கள் அவசரப்படாதீங்க, மருந்து ஆன பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னான்ற அது ஒரு விஞ்ஞானி. ஆனால் வெறும் ஒரு யாரோ ஒருத்தர் குடித்தாராம், ஜுரம் நல்லாயிடுச்சு, ஆகவே இது பெரிய பெரிய மருந்துன்னு சொல்லும்போது தான் அந்த விஞ்ஞான தன்மையே கேள்விக்குறியாகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உடலில், மனித உடல்லேருந்து புரோட்டீன் பிரேக் டவுன் நடக்கும்போது மனிதனோ அல்லது பாலூட்டி விலங்குகளோ பல புரோட்டீன் பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் யூரினில் வரும். அதில் பலத்துக்கு பலவிதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு கெமிக்கல்ஸை டெஸ்ட் பண்ணிங்கன்னா 1-2 தான் லாஸ்ட்டில் மருந்தாக முடியும். அது மருந்தாக முடிகிற வரைக்கும் அதுக்கு மெடிக்கல் யூஸ் கிடையாது. அது லேபில் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், பல அட்வான்சஸ்லாம் நடக்கலாம். ஆனால் அது மருந்தாக வர வரைக்கும் அதை நீங்கள் மருந்து என்று அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு ஐஐடி டைரக்டர் பண்ணது அது விஞ்ஞான ரீதியாக அவ்வளோ சரியில்லை. அது அவர் வகிக்கிற போஸ்ட்டுக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கும் அவருடைய நிறுவனத்துக்கும் இது பெருமை சேர்க்காது. இன்னொன்று, இது மருந்து வியாதிகளை குணமாக்கும்ன்றது மருத்துவர்கள் சொல்லணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 30-40 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் டீன் சொல்லலாம், அல்லது மருத்துவ யூனிவர்சிட்டியே தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அனௌன்ஸ் பண்ணலாம்.
மருந்துகளை பற்றி வந்து மருத்துவர்கள் பேசட்டும், இவர் வந்து இன்ஜினியரிங் பற்றி பேசினா பொருத்தமாக இருக்கும். இது ஒரு பக்கம். அவர் சொல்லி முடித்த பிறகு நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பும்போது உடனடியாக சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து இல்லை இதை நம்ம முன்னோர்களுக்கு ஏற்கனவே தெரியும், கோமூத்திரம் வந்து 80 வகையான காய்ச்சல்லாம் நல்லா வைக்கணும் அப்படின்லாம் சில அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் அரசியல் எங்கே வந்ததுன்னு தெரில. இது வரைக்கும் வந்து பசுவினுடைய சிறுநீர்லையோ அல்லது எந்த சிறுநீர்லையோ வந்து மருந்து உருவாக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இல்லை. ட்ரேசஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இவருக்கு வந்து சப்பை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற விஞ்ஞானிகள் பேசுனாங்கன்னா அது வேறு விஷயம். ஒரு அரசியல் கட்சி ஏன் இவரை சப்போர்ட் பண்ணி பேசணுன்றது எனக்கு தெரியல. இதில் அரசியல் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்போது அரசியல் இல்லாமல் அவங்கயே வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கும் சொல்கிறேன், விஞ்ஞானத்தை வந்து விஞ்ஞானத்தோடு விடுங்க, அரசியல் பண்ணாதீங்க. இன்றைய வரைக்கும் பசுனுடைய சிறுநீரில் மட்டும் இல்லை, எந்த சிறுநீர்லையும் வந்து மருந்து தயாரிக்கக்கூடிய அளவு மருத்துவத்தன்மை எதுவும் இல்லை. இது வந்து பசு தன்னுடைய உடல்லேருந்து வேணான்னு சொல்லி வெளியேற்றுற நீர். இது இந்த நீரில் வந்து மருந்து இருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்து குடிக்கிறது வந்து மிகவும் ஆபத்து. ஏன்னா பசு பல இடங்களில் உட்காரும், எந்திரிக்கும், வரும். அது உடலில் பலவித கிருமிகள் இருக்கும். அது சிறுநீர் கழிக்கும் போது அந்த பலவித கிருமிகளை கலந்து தான் வரும். இதெல்லாம் மிக ஆபத்தான விஷயம். இதை ரொம்ப லேசாக எடுத்துக்காதீங்க. விஞ்ஞானத்தை வந்து விஞ்ஞானிகள்கிட்ட விட்டுருங்க. தயவுசெய்து அரசியலாக்காதீங்க. நீங்கள் வந்து தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம். அவர் சொன்னார், நான் பசு கோமியம் குடிப்பேன். அவர் சொன்னார், அது அவருடைய பர்சனல் பஞ்ச காவியா நான் சாப்பிடுவேன்னு சொன்னார். இது வந்து அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ். அவர் என்ன உணவு சாப்பிட்றான்றதை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்யணும்னு தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா மருந்துன்னு சொன்னீங்கன்னா மருந்துக்கார சில குணங்கள் உண்டு. அது பலவித டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் அந்த மருந்தாக அது வந்து மெடிசனாக அது வந்து அப்ரூவ் பண்ணப்படும். அந்த மாதிரி அப்ரூவல் எதையும் இல்லாத வந்து நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு விஞ்ஞானிக்கு அழகல்ல சார். அப்போ ஒரு சின்ன டவுட்டு, அதாவது என்னென்னா, சிறுநீருங்கிறது வந்து நம்ம உடலில் இருந்தோ இல்லை அந்த விலங்கினங்கள் வந்து வெளியேற கழிவு தான். அது எப்படி மருந்தாக பயன்படும்? அதாங்க, நம்ம உடல்லேருந்து சிறுநீர் வெளியேறும் போது நம்ம உடலில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து சில சமயம் பிரேக் டவுன் ஆகும். அந்த பிரேக் டவுன் ஆட ப்ரோட்டீனுடைய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வரும். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து சில எஃபெக்ட் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான பார்ட்டிகல்ஸ். ஆனால் அதுவே மருந்து ஆகிடாது. உதாரணமாக நீங்கள் ஒரு தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் ஒரு 100 பாக்டீரியா போட்டால் பாக்டீரியா செத்துரும். அதுக்காக தண்ணி வந்து ஆன்டி பாக்டீரியல்னு சொல்ல முடியுமா? அதை வந்து மருந்து ஆக்க முடியுமா? ஆகவே வேரியஸ் கெமிக்கல்ஸ் இருக்குது உலகத்தில், ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் இருக்குது. அது கூட வந்து பாக்டீரியா போட்டிங்கன்னா பாக்டீரியா சேர்த்துரும். ஃபினாயில் கூட போட்டிங்கன்னா பாக்டீரியா சேர்த்துரும். ஆசிடோட போட்டிங்கன்னா பாக்டீரியா சேர்த்துரும். டெட்டாலில் போட்டிங்கன்னா பாக்டீரியா சேர்த்துரும். அதுக்காக அதெல்லாம் மருந்து ஆகுமா? ஆகாது. பாக்டீரியா வந்து லேபில் இறக்குறது வேறு, பாக்டீரியாவுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக்ன்றது வேறு. ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வேறு. நல்ல நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மருத்துவ உலகம் இன்றைக்கே ஏற்றுக்க தயாராக இருக்கும். இன்னொன்று, அவர் யாரோ ஒருத்தர் பேட்டன் பண்ணி வச்சுருக்காருலாம் சொன்னார். இந்த பசுனுடைய சிறுநீரகத்தில் உண்மையிலேயே மருத்துவ குணம் இருந்தால் உலகத்தில் இருக்கிற லீடிங் மெடிக்கல் கம்பெனிலாம் சும்மா மறந்துருப்பாங்க. இந்நேரம் அதில் மருந்து பண்ணி $1 பில்லியன் சம்பாதிப்பாங்க. மக்களுக்கும் புது புது ஆன்டிபயோட்டிக் கிடச்சிருக்கும். அது எதுவுமே நடக்கலன்னு தான் தெரியுது. இதில் வந்து பெருசாக விஷயம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம வெறும் பேச்சில் தான் இருக்கோன்றது தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.